ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ சந்தியா ராகம் இப்போ தான் பார்த்து முடித்தேன். ஸோ அதை பற்றி ஒரு ரிவ்யூ போட்டுடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கப்பா. அப்போதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா? ஏன்னா நம்ம நாடகங்களை ஜஸ்ட் ரிவ்யூ தானே பண்ணுறோம். சரிங்களா? நம்ம வந்து நடக்க போறதை வந்து நம்ம பேசுறதில்ல, ஆல்ரெடி நடந்ததை தான் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு திங்கட்கிழமையான சந்தியா ராகத்துல என்ன நடந்தது அப்படின்னா, ஒன்றும் இல்லை கைஸ், மாயாவை கடத்தியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாயா மேடம் நல்ல உத்தமி என்ன பண்றாங்க, வலையில வந்து போற வழியிலெல்லாம் போட்டு போறாங்க. இங்க பஞ்சாயத்துல எல்லாம் ரெடியா நிக்கிறாங்க. பூசாரி வர்றாரு, மணி ஆட்டிக்கிட்டு எல்லாம் பேசுறாங்க. உங்களுக்கு சம்மதமா, எனக்கு சம்மதமா, உங்க ஆத்தாக்கு சம்மதமா, உங்க அப்பனுக்கு சம்மதமா, எல்லா சம்மதம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து அது யாரு, அதாவது மாயாவோட மாமனாரா, பத்மாவோட புருஷன், அவர் வர்றாரு. ஆனா அவர் ஏதோ மெலிஞ்ச மாதிரி இருக்காருல்ல கைஸ், ஏதோ மெலிஞ்ச மாதிரி இருக்காரு, உடம்பு பழைய மாதிரியே இல்லை அவரு. வர்றாரு, ஆட்டோல இறங்கி வர்றாரு. இவ வேற ஓடி வேற வர்றாள், ரகுராமையாட்ட சொல்லணும்னு ஒருத்தன். அவன் வந்து வீட்டுல பத்மாட்ட சொல்ற, அவதான் மாயா எப்பயா ஒளிவான்னு சொல்லி நினைக்கிறவளே, அவகிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிற இந்த லூசு பையன். அப்புறம் கரெக்டா வெளியே வந்தோடனே அவரும் வர்றாப்புல. வந்தோடனே சொன்னங்காட்டி, என் மருமகளை கடத்திட்டு போறேன், இவன் அசால்ட்டா சொல்றாளா, இவரை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜானகியை வந்து மீட் பண்றாப்புல. அப்புறம் போலீஸ்கார மீட் பண்றாப்புல முரளிய. உடனே எல்லாம் முரளி வந்து அந்த வளையல பாக்குறாரு. வளையல பார்த்தோன்னே வளையல் அப்படியே வரிசையா கிடக்கிறத பாக்குறாரு. சரி, ஜீப்பை எடு, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஓகேவா? இதான் இன்னைக்கு